இதே கம்மியாக தான் ஏற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா க்ரூட் ஆயில் ப்ரைஸ் எங்கேயோ போயிட்டுருக்குல்ல. ஸோ இதுக்கு முன்னாடி கம்மியாக இருக்கும்போதும் அதே ரேட்டு தான். இப்போ அதிகமாக இருக்கும்போதும் அதே ரேட்டு தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி இன்னும் ஒரு ரூ. 20க்கு மேலே ஏறும்னு தான் எனக்கு தோணுது. பயமா இருக்கா? ஆமாம், பின்ன பயமாக தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி இவங்க டேக்ஸ்லாம் இருந்தது, ஸ்டேட் டேக்ஸு, சென்ட்ரல் டேக்ஸ்லாம் இருந்தது. இப்போ அதெல்லாம் கம்மி பண்ணியுமே அவங்களுக்கு லாபம் வரலன்னும் போது அவங்க ஏற்றி தான் ஆகணும். இதெல்லாம் எப்போ முடியும்னு தெரியல. அதுக்கேற்ற ரேட்டும் சவாரிக்கும் வர்றது கிடையாது. கேட்டாலும் தர மாட்டேங்கிறாங்க. எப்படி போகுது என்ன ஏதுன்னு தெரியல. என்ன பண்ண போகிறோம். இது வந்து அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் போர் நடக்கிறதுனால அந்த ஒரு இம்பாக்டில் தான் இந்த வந்து அந்த டிமாண்ட்னால தான் இந்த ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது வந்து ஏற்கனவே பேரலோட விலை வந்து ரொம்ப கம்மியாக இருந்தப்போ இவங்க ப்ரைஸிங்லாம் குறைக்கல. ஆனால் இப்போ வந்து பேரல் வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு ரேட்டு ஏற்றுறாங்க. இதை வந்து அஸ் எ காமனாக என்னால் இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அன்னைக்கு வந்து ரொம்ப கம்மியான விலையில் வாங்கும்போது நீங்கள் ப்ரைஸ் குறைக்கல. இன்றைக்கி அங்கே விலை ஏறிடுச்சுன்னு சொல்லிட்டு இங்கே விலை ஏற்றுறீங்க. இதை வந்து அஸ் எ காமனாக என்னால் இது ஏற்றுக்க முடியாது. ப்ரைஸ்லாம் மாறக்கூடாது. ஸ்டாண்டர்டாக எப்போது விற்கிற ப்ரைஸில் விற்றுச்சுன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சார் இது வந்து பெட்ரோல் டீசல் ஏற்றுறது எல்லாமே மத்திய அரசோட இதுதான். இப்போ நம்ம மாநிலத்தில் இருக்கோம். இப்போ மத்திய அரசு சொல்கிறாங்க போரின் காரணமாக நமக்கு வந்து கச்சா எண்ணெய் கிடைக்கிறது இல்லைன்னா, ஆனால் நம்ம கச்சா எண்ணெய் வாங்கிட்டு இருக்கோம். எங்கே வாங்குறோன்னா ரஷ்யாவில் வாங்குறோம். செய்திகள் சரியா, அந்த செய்திகள் விவரமாக நம்ம சொன்னால் நேற்று கூட அமைச்சர் சொன்னாங்க தொலைக்காட்சியில் இது போல் நமக்கு இருப்பு இருக்குது, கச்சா எண்ணெய் இருப்பு இருக்குது, அதெல்லாம் யாரும் கலங்க தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு பக்கம் பார்த்தா இந்த மாதிரி ஐயப்பாடுகள் நமக்கு வந்துட்டு இருக்குது, செய்திகள் வந்துட்டு இருக்குது. எப்படின்னா நீங்கள் என்ன சிக்கனமாக யூஸ் பண்ணணும். அப்போது நம்ம வெளியில் போனால் நம்மளுக்கு எப்படி சாப்பாடு கிடைக்கும் இல்லையா? நான் ஆஃபீஸ் போனால் எனக்கு எப்படி, நான் ஒர்க் அட் ஹோம் எங்கள் ஆஃபீஸில் நான் ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். நான் எப்படி வெளியில் போனால் எனக்கு எப்படி என்னோடய வாழ்வாதாரம் கம்மியாகும் இல்லையா? அப்போது இது வந்து மத்திய அரசு தான் நம்மளோட மக்களை வந்து அவங்க தான் பாதுகாக்கணும். நம்ம அவங்களுக்கு கீழே இருக்கோம், அவங்க தான் நம்மளுக்கு பாதுகாப்பு தரணும். அவங்க தான் இதுக்குண்டான தீர்வுகளை நம்ம செய்யணும்.